ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் vlog கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கேங்க. எனக்குமே இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி என்னுடைய ட்ராவல் vlogs நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் போயிட்டுருக்க இடத்துக்கு பேர் கோனி ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்துட்டு சிங்கக்குள்ளே போங்கல்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் பேர் தான் தி போங்கல் செட்டில்மெண்ட். இங்கே வந்து கார் பார்க்கிங் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இந்த இடத்துக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் போங்கல் பார்க் பக்கத்தில் இருக்குங்க. இந்த இடம் உள்ளே என்ட்ராகி நீங்கள் போகும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இப்போ ஒன்று பார்க்க போகிறீங்க. பாருங்கள். பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வித் சன்னோட உங்களுக்கு இந்த வியூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அங்கே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது புலாவ் பீன் ஐலாண்ட். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் புலாவ் பீன் ஐலாண்டோடைய vlog போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே லெஃப்டில் இருக்கிறது ஷிப்யார்டு. இந்த போங்கல் பீச்சில் இவ்வளோ அழகாக உங்களுக்கு வேவ்ஸ் வித் சன்ரைஸ். நான் மார்னிங் ஒரு 8 o'clock நான் இங்கே ரீச் ஆகிருந்தேங்க. அப்போவே உங்களுக்கு இவ்வளோ வெயில் அடிச்சது. இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், இந்த வீடியோ சிங்கப்பூரில் இருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock ஆர் 6:30க்கு போகிறது பெட்டர்னு சொல்கிறாங்கங்க. நான் 8 o'clock போயிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் எர்லியாக போயிருந்தேன், இன்னுமே நல்லா இருந்திருக்கும் வியூ பார்க்குறதுக்கு அப்படின்றது என்னுடைய தாட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 800 meters நம்ம வாக் பண்ணி போனால் தான் நம்ம வந்து இந்த கோனி ஐலாண்ட் போக முடியும். இந்த போங்கல் செட்டில்மெண்ட்லேருந்து இந்த கோனி ஐலாண்ட் என்ட்ரன்ஸ்க்கே உங்களுக்கு நியர்லி 800 meters நீங்கள் வாக் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா தண்ணி தேவைப்படும். அண்ட் தென் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு H2O இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுது, லெஃப்ட் சைடில் ஒரு ஐலாண்ட் தெரியுது. லெஃப்ட் சைடில் தெரியுது வந்து உங்களுக்கு புலாவ் பீன். இப்போ நேராக உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு க்ரீன் நல்லாவே. இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்துட்டு கோனி ஐலாண்ட். அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம இந்த பாத்வேயில் இங்கே நடக்கிற போதே நீங்கள் பார்க்க முடியும், நிறைய ஜாக்கிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்க, அண்ட் தென் ஸ்கேட்டிங் போகிறவங்கன்னு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே எனக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. வியூ பாருங்கள், எனக்கு நின்று இங்கேயே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பட் நம்ம வந்து பார்க்க வந்த இடம் கோனி ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்குள்ளே இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வியூ உள்ளே போய் பார்த்தா அப்படின்றது நமக்கு உள்ளே போனால் தான் தெரியும். வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த கோனி ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டூர் ரொம்பவே ஒரு அவசரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரெண்டல் சைக்கிள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே சைக்கிளிங் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு அங்கே ரெண்டல் சைக்கிளிங் ஷாப் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம புலாவ் பீன் ஐலாண்ட் போயிருக்கும்போது நாங்கள் வந்து ரெண்டல் சைக்கிள் எடுத்து தான் நாங்கள் உள்ளே அங்கே சுற்றிருந்தோம். பட் கம்பேர்டிவ் புலாவ் பீன் ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் கொஞ்சம் சின்னதுன்றதுனால நாங்கள் வந்து வாக் பண்ணியே நம்ம ரோம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் சைக்கிளிங் எடுக்கலை, ரெண்டல் எடுக்கலை. நாங்கள் வாக் பண்ணி தான் உள்ளே போக போகிறோம். இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் வந்துட்டு லிங்க் பிரிட்ஜ் டு தட் கோனி ஐலாண்ட். போங்கல் செட்டில்மெண்ட்லேருந்து லிங்க் பிரிட்ஜ் தான். இப்போ நம்ம அந்த எண்டில் இருந்தோம், நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள், அங்கே குட்டி குட்டியாக ஷிப் தெரியுது. அந்த எண்டில் இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் உங்களுக்கு இந்த லிங்க் பிரிட்ஜ் வர முடியும். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோனி ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டுக்கு 2 பக்கம் என்ட்ரன்சஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வெஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். மார்னிங் 8 o'clock வெளியில் உங்களுக்கு இவ்வளோ சன்னியாக இருக்குது. நிறைய பேர் வெளியில் வந்துட்டுருக்காங்க. இந்த ஐலாண்ட் வந்துட்டு பப்ளிக் வியூவிங் டைம் வந்துட்டு மார்னிங் 6 to evening 5. 6 o'clock நீங்கள் வந்துட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் இது மாதிரி 9 o'clock ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். நாங்கள் போனதே 8 o'clock. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வெளியில் வரும்போது எங்களுக்கு 12:30 மணி ஆகிடுச்சு. இதுதான் வெஸ்ட் என்ட்ரன்ஸ். இங்கே உள்ளார உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி என்ட்ரி, இங்கே QR கோட் செக்இன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் டியூ டு கோவிட்.
இப்போ சேஃப்டி செக்இன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். என்ட்ரு ஆன உடனே நீங்கள் இப்படி தான் அங்கே பார்க்க முடியும். ரைட் சைடு ஒரு பாத் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த போர்டு நிறைய கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் போர்டு. உங்களுடைய பெட் அனிமல்ஸ் கூட நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். முன்னாடி போகிற கப்பல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட் டாகை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு போர்ட் போட்டிருக்காங்க, நியரஸ்ட் ஷெல்டர், வேறு என்னெல்லாம் பார்க்க முடியும், இங்கே ப்ரொமோனேட் எல்லாமே என்ன பார்க்க முடியும் அப்படின்றது, எப்படி போகணுன்றது ஃபுல்லாகவே ரூட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன விதமான பிளான்ஸஸ் இருக்கும், இந்த ஐலாண்டில் என்னெல்லாம் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஐலாண்டோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ தான் இந்த நம்ம ஃபுல்லாக இந்த க்ரீன் கலராக தெரியுது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில். இந்த கோனி ஐலாண்ட் ஃபுல்லாகவே சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஆக்டான லொக்கேஷன். ஈவன் புலாவ் கூட உங்களுக்கு கரடு முரடாக நிறைய இருக்கும். உங்களுக்கு சைக்கிளிங் பண்ணுறது கூட அங்கே கஷ்டம். இங்கே அந்த மாதிரி இல்லை, ட்ராக்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. பட் நாங்கள் சைக்கிள் எடுக்கல, வாக் பண்ணி தான் போனோம். ரெஸ்ட் ரூம் கேட்டிங்கன்னா இந்த ஐலாண்டில் இந்த என்ட்ரன்ஸில் இங்கே ஒன்று இருக்குங்க, இது மட்டும்தான் ரெஸ்ட் ரூம். உள்ளார வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எதுவும் இல்லை. வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சுட்டு பாருங்க, உள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஐலாண்டுக்குள்ள வந்த உடனே ரெண்டு பக்கம் ஃபுல்லாவே கிரீனரியோட பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக நான் தாங்க கேப்சர் பண்ணியிருக்கேன், என் ஹஸ்பண்ட் வீடியோ ஷூட் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாக் பண்ணி வரும்போது இந்த உங்களுக்கு இந்த ரியலிஸ்டிக் அந்த வாய்ஸோடு தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தூரத்துலேயே நல்லா வேர்த்துருச்சு எனக்கு. நல்லா சிரிக்கிறாரு பிகாஸ் எனக்கு கேமரா ஷூட் பண்ண தெரியலன்றதுக்காக சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வரும்போதே நல்லா ஸ்வெட்டிங் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னை சுற்றி நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவங்க முன்னாடி நடந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பீச் வியூ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே ஒரு 400 மீட்டர்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த வியூ பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய பீச் வியூ ஸ்பாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எர்லி மார்னிங் வந்து உட்காந்துருக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்ல நேர் வெயில் அடிக்குது எங்களுக்கு, பட் பார்க்க வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பீச்சோட இந்த சீ வித் சன், இந்த வேவ்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்குமே இது ஒரு ஐ ட்ரீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் நம்புகிறேன். ஒரு அதுக்குள்ளே ஆஃபீஸ் கால் வந்துடுச்சு, நின்றுட்டாங்க பாதையிலேயே. அந்த வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே வந்தோம் இந்த பீச் வியூ பார்க்குறதுக்கு. மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே படிக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சன்ரைசஸ் ஆர் சன்செட் எதுவுமே நீங்கள் இங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அந்த எண்டு உள்ளார அங்கேருந்து தாங்க வந்தோம். இது ஒரு எட்ஜு இந்த கோனி ஐலாண்டில் இது ஒரு ஸ்பாட்டு, பீச் வியூ ஸ்பாட்டுன்னு. இன்னும் 2-3 ஸ்பாட் இருக்குது இதே பீச் பார்க்குறதுக்கு. இந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரியும். நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் இன்னும் அதர் வியூஸ்லாம் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றதையும்.
நல்ல மரத்து நடுவில் சூரிய வெளிச்சம் வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய நடக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஐலாண்ட் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணி போவீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா நமக்கு டக்குன்னு டீஹைட்ரேட் ஆகிடும் பாடி. ஸோ நீங்கள் வந்துட்டு H2O இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே மஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து வாக் பண்ணி ஒரு 200 மீட்டர்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இன்னொரு பீச் வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் இப்போ வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்க்க முடியும்னு அவங்க வந்து சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணி சுற்றி பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பீச் வியூ. இந்த பீச்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ண விடுறாங்க. அண்ட் தென் ஸ்விம்மிங் நாட் அலவுட். இதுக்கு முன்னாடி பார்த்த பீச் வியூ ஸ்பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு உட்காந்து நீங்கள் ரசிக்க முடியும். இங்கே வந்துட்டு கால் வச்சுட்டு நம்ம நல்லா ரசிக்க முடியும். 2 வியூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விலாகில் நம்ம வந்துட்டு இந்த கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய 2 பீச் வியூ ஸ்பாட்டை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது தவிர இந்த கோனி ஐலாண்டில் எனக்கு என்ன ட்ராஜடியான திங்ஸ் ஹேப்பன் ஆச்சு அப்படின்றத என்னுடைய அடுத்த விலாகில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்த விலாகில் உங்களுக்கு இதை விட இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸான விஷயம்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் குக்கிங் ரெசிபிஸ் இல்லாமல் நிறைய கோவில்கள் பற்றின தகவல்கள் மற்றும் இந்த மாதிரி என்னுடைய ட்ராவல் வாக்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.